என்னோட டெய்லி ரொட்டீனில் சைட் பை சைடு இந்த வேலைகளும் நடக்கும். எங்கள் வீட்டு ஜீவராசிகளை கேர் பண்ணிக்கிறது. ராக்கிக்கு டெய்லி கோம் பண்ணி விட்டுட்டு வாக்கிங்க்கு கழட்டி விட்டுருவேன். அவர் போயிட்டு வர அந்த கேப்பில் அவருடைய இடத்த பெருக்கி க்ளீன் பண்ணி வாட்டர் சேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். இந்த தண்ணி மாற்றுறது 2-3 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் சேஞ்ச் பண்ணுவேன். ஏன்னா இந்த கேனில் ஒன்ஸ் வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுட்டோன்னா தண்ணியோடைய லெவல் அந்த கப்புக்கு ஏற்ற மாதிரி ரீஃபில் ஆகிட்டே இருக்கும். இவன் தண்ணி குடிக்க குடிக்க அந்த கப்பில் வாட்டர் ரீஃபில் ஆகிட்டே இருக்கும். ஸோ இவனுக்கு தண்ணி இல்லைன்ற பிரச்சனை இருக்காது, சுத்தமான தண்ணி மட்டும்தான் கிடைக்கும். இந்த கேனோட லிங்க் என்கிட்ட கேட்காதீங்க, ஹஸ்பண்ட் தான் வாங்கி வச்சாங்க. அடுத்து எங்கள் வீட்டு கோழிகளுக்கும் அங்கங்கே ஒரு பானை வச்சு தண்ணி வச்சுருவேன். காயிற வெயிலுக்கு பானையில் இருக்க தண்ணியுமே வற்றி போயிடும். டெய்லி தண்ணி மாற்றி வச்சுருவேன். கோழிகளுமே நல்லா தண்ணி குடிப்பாங்க. என்னோடய வீடியோஸ் பார்க்குறதுல ஒரு சிலர் டிஎம்மில் கேட்குறீங்க ஹேர் க்ரோத்துக்கு ஏதாவது டிப் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்போவுமே சொல்கிற விஷயம் இது தான். ஹேர் க்ரோத்துன்றது உள்ளே இருந்து நடக்கிற ஒரு விஷயம். அதுக்கேற்ற ஒரு டிப்பு தான் இது. இந்த அரப்பு பொடியை உங்கள் ஹேர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து தண்ணியில் கரைச்சி சேக்கா மாதிரியும் பயன்படுத்தலாம், ஹேர் பேக் மாதிரியும் பயன்படுத்தலாம். இந்த அரப்பு பொடி உடம்புல இருக்க ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும். ஹீட்டு ரெடியூஸ் ஆனாலே ஹேர் ஃபால் குறையும். தலையில் பொடுகு சேர விடாமல் பார்த்துக்கும். ஹீட்டால் உங்கள் உடம்புல வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே இது ஒரு சொல்யூஷனாக இருக்கும். நான் எனக்கு இதை ஹேர் பேக் மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கும் இந்த அரப்பு பொடி வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்.